ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பராகவும் இருக்குங்க, ஹெல்த்தையும் கூட. காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதுங்க. 10 நிமிஷத்தில் தாளிச்சிட்டோம்னா சீக்கிரமாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானலில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தெல்லாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. 3 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகட்டும். தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கேரட் நல்லா மேல் தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அலசி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. கேரட் இந்த மாதிரி தான் சேர்த்தணும் இல்லைங்க, எங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்தனா பிடிக்கும் அப்படின்றதுனால கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இல்லைனா கேரட்டை வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கேரட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கேரட் வந்து தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறதில்ல. தட்டு போட்டு மூடிட்டு இந்த ஆவிலே தாங்க வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கேரட்லாம் நல்லா வெந்திருக்கும். கேரட்டில் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெள்ளை சுண்டல் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுட்டேன். பாதி இது கூட நம்ம சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சாதம் எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.